என்னப்பா பாக்குறேன்? போலாம் வா. மாவு என்னாச்சுன்னு பாரு. மாவு என்னாச்சுன்னு பாரு. பாரு வர வரன்னு எடுத்துக்கிட்டு கிடக்கு பாரு. கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊத்து. வேடிக்கை பார்க்காம சீக்கிரமா வெட்டு. தேங்காய் வேற திருகணும். சீக்கிரமா பாப்பா. அண்ணே. வாப்பா. ஏப்பா முருகேசா, உன்னை எப்போ வர சொன்னா? எப்போ வர நேரமா இது? மன்னிச்சுக்கோங்க அண்ணே, கடைசி நேரத்துல ஒருத்தன் காலை வாரிட்டான். அடுத்த ஆளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிருச்சுண்ணே. அதான் இவர்தான் ராஜேந்திரன். பாருப்பா, இவர்தான் நலபாகம். இந்த ஏரியாவிலேயே ஃபேமஸான சமையல் கான்ட்ராக்டர்னா அது இவர்தான். வணக்கம் ஐயா. சரி சரி, ரூம்ல போய் பைய வச்சுட்டு சீக்கிரமா வேலையை பாருங்க. போங்க சீக்கிரம். என்னையா வெட்டிட்டியா? அங்க வெங்காயம் இருக்கு பாரு, அதை எடுத்து வெட்டு. மாசம் இருப்பீங்க. நாம அடுத்து விளையாட போற கேம் என்னன்னா, எது அதே மாதிரி கை பிடிக்கும். அந்த மச்சத்தை பத்தி ஏற்கனவே கையை பிடிச்சிட்டே. இப்போ நம்ம விளையாட போறது வேற கேம். சொல்லட்டா? சொல்லியா? அதாவது சொல்லிட்டு இருக்கலாம்ல, சொல்ல விட. பயங்கர வெயில். ஹீரோயின் செப்பல் போடாம வெறுங்களோட அப்படியே நடந்து வரா. கால் பயங்கரமா சுடுது. அதை பார்த்த ஹீரோவுக்கு மனசு பொறுக்கல. ஹீரோயினை கூப்பிட்டு அவன் கால் மேல ஏறி நிறுத்தி அப்படியே அவளுக்கு லிஃப்ட் தரான். ரொமான்டிக்கா இருக்கும். அந்த மாதிரி ரொமான்டிக்கா மித்ரா அவன் கால் மேல ஏறி நிக்க வச்சு அது வரைக்கும் லிஃப்ட் தரணும் மாப்ள. என்னால அது முடியாது. ஏன் முடியாது? கேம் இது, ஒரு கேம் மித்ரா. என்ன பிளேடரியா? இவ்வளவு போய் அதெல்லாம் முடியாதியா? என்ன மாப்ள, நீ தலைமையில உட்கார வச்சா கூட்டிட்டு போக சொன்ன. காலை ஏத்தி தான் லிஃப்ட் கொடுக்க சொல்றேன். லிஃப்ட் கொடுக்க நான் என்ன வண்டியை வச்சிருக்கேன். வினய் சார், கேப் புக் பண்ண சொல்லுவோம் போல இருக்கு. ஏமா நீங்க அதை சொல்ல. தூக்குங்க சார். ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்கும் மாப்ள. பண்ணுடா, தூக்கு. வினய் சார், தூக்குங்க. சூப்பர் மாப்பிள்ள ஒத்துக்கிட்டா. மித்ரா நீ ரெடியா இரு. நம்ம ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் மித்ராவும் மாப்பிளையும். அடுத்த ஜோடி யாரு? நாங்க வரோம். வாடா மண்டகசையம், இப்படி வந்து நில்லு. அடுத்த ஜோடி, அடுத்த கண்டஸ்டன்ட் யாரு? வாங்க இந்த லைன்ல நில்லுங்க. எல்லாரும் ரெடியா? டேய் பால்கோவா பாக்கெட், அங்க போய் நின்னு சீரப் பண்ணு. கமான். மெதுவா ஓடுறா, கீழே விழுந்து உடஞ்சிடாத. டேய் மண்டகசையா, அப்படியே க்ளோஸா நில்றா. லக்கேஜ் வண்டியில ஏத்திக்கோ. போ வெளியில போ. இப்ப சொல்லு, ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? நீங்க எப்ப கேட்டாலும் சொல்ல முடியாது. அவ்வளவு திமிரா? ஆமா.
ஏய் இங்க பாரு பாரு. மண்டக்கசை வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. வெளில போ வெளில போ. என்ன சொல்லுங்க. நீ பண்றது பைத்தியக்காரத்தனம்னு உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. ஏய் உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சியா? நான் தான் ஏமாத்துக்காரி, நம்பிக்கை துரோகி. என் வாழ்க்கை எப்படி போனா உங்களுக்கு என்ன சார்? சூப்பர் சூப்பர் சூப்பர். வெற்றிகரமா செகண்ட் கேம்ல வின் பண்ணிட்டான் என் மாப்பிள. சூப்பரா டேய். என்ன ஜாலியா இருக்கா? சரி இப்ப ஜெயிச்சாச்சுல என்ன பண்ணணும் சொல்லு. ஒரு 10 கிலோ அரிசி வாங்கி பிரியாணி சமைக்கலாமா? வேணா கஷ்டமா இருக்கும்ல. அதனால அப்போ ஜெயிச்சு நீ என்ன பண்றேன்னா மித்ராவை தூக்கி அப்படி அலேக்க சுத்துற. மாம்சு உனக்கு இதெல்லாம் நியாயமா இருக்கையா? நானே எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தா அப்புறம் மேடம் என்ன சும்மாவே இருப்பாங்களா? என்ன மாப்பிள நீ அப்ப மித்ரா உன்னை தூக்கி சுத்த சொல்றியா? இது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல மாப்பிள. நீ தான் மித்ராவை தூக்கி சுத்தணும். ஐயோ என்னால முடியாதியா. என்ன மாப்பிள நீ சும்மா முடியாது முடியாது அப்ப முத்தம் கொடுக்க மட்டும் இணைச்சதோ இப்ப இதுவும் எனக்கும் தூக்கி சுத்து. கமான் கமான் Panado. சரி அண்ணே நாங்களா ரெடி முருகேசா, வந்துட்டோம். ready ஆயிட்டீங்களா? ஏப்பா மடமடன் வேலையை பாருங்கப்பா. எதுவும் லேட்டா இருக்க கூடாது. கொடுப்பா இந்த பிடி அங்க கொண்டு போய் முருகேசா, மேல 5 லிட்டர் என்ன எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டிருந்தேன். அது என்னன்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க கூட இருந்து என்னன்னு பாரு. ஆ. ஏப்பா முதல்ல வெங்காயத்தை எடுத்து போட்டு உரிக்க ஆரம்பிங்க. சரி. நீங்களும் ஆ, பாருங்க. சரிங்க. சட்டு சரிங்க. பண்ணி வேலையை பாருங்க.
பால்கோவா பேக்கெட்டு ஆ? சீக்கிரம் போ. போறேன் அப்படி உட்காரு. ம் டேய் நகர்ந்து உட்கார்றா. உட்காரு. மடமடன்னு வேலையை பாருங்க, வந்துடுறேன். சரிண்ணா. ராஜேந்திரா, ராஜேந்திரா கொஞ்சம் பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு சரி. அண்ணே விடிஞ்சாதான் சமையல், அதுக்குள்ள வெங்காய முட்டையை பிரிச்சு உரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அள்ளி ஏற கட்டுங்கண்ணே. சரிப்பா. வெக்கப்படாம சாப்பிடுறா. நம்கி வா உட்கார் சாப்பிடலாம். இல்ல வந்தவங்களை கவனிக்கணும்ல, நீ சாப்பிடு. என்ன மாப்பிள்ள நீ பொக்கல இந்த மாதிரி கை நீட்டி வடை எடுத்து வாயில வைக்க போற? முதல்ல வடையை கீழே வை. யோ நீ கையை விடலன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் புல்டோசர் மாதிரி டிச்சு போயிட்டே நீ புல்டோசர் வச்சிருப்பியோ இல்ல புல்லட் காட் வச்சிருப்பியோ அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல வடையை கீழே வை. ஐயோ பசியில இருக்க டென்ஷன் பண்ற முடியா? நீ என்ன டென்ஷன் படுத்தாம வடையை கீழே வை. நான் சொல்றத கேளு. சரி சொல்லி தொலை. நாளையில இருந்து நீ என்னவாக போற? என்னவாய் ஆக போறேன்? நான் என்ன மினிஸ்டர் ஆகி பதவி பிரமாணம் எடுக்க போறேன்? இங்க பாரு, இப்ப நான் என்னவா இருக்கணும் அப்படிதான் இருக்க போறேன். மாப்பிள்ள நீ மினிஸ்டர் ஆனாலும் சரி ஆகாம போனாலும் சரி, இன்னையோட பேச்சுலர் லைஃப் முடிஞ்சு நாளையில இருந்து குடும்பஸ்னா ப்ரோமோட் ஆக போறேன். அதனால இன்னைக்கு நைட் முழுக்க பேச்சுலர் பார்ட்டி செலிப்ரேட் பண்ண போறோம். என்னையா முதல்ல சொல்ல வேண்டியது, இதெல்லாம் அப்படியே ஷார்ட்டா சொல்ல வேண்டியது, விட்டுட்டு சுத்தி வளைச்சு சொல்லிட்டு இருக்க. மாப்பிள்ள சில விஷயத்தை எல்லாம் அப்படியே சுத்தி வளைச்சுதான் சொல்ல முடியும். நல்லா சாப்பிடுங்க. நாங்க சாப்பிடுறோம், நீங்க போங்க மாமா. மாப்பிள்ள இதை பாரு, நீ சாப்பிட போறதுல சாப்பிடுற மாதிரி நடிக்கிற. போட்டோகிராஃபரை கூப்பிடுற, ஒரு ஸ்வீட் எடுத்து நீ மித்ரா கூட்டுற மாதிரி போஸ், மித்ரா உனக்கு ஸ்வீட் விடுற மாதிரி போஸ், அவ்வளவுதான். கடை சதிட்டு கிளம்பிட்டே இருக்கும். சூப்பர் மாம்ஸ். எங்க போட்டோகிராஃபர் ப்ரோ போட்டோகிராஃபர் சார் கொஞ்சம் இங்க வாங்க. அது வரேன் சார். பா பொண்ணு மாப்பிள்ள சாப்பிட உட்காந்துட்டாங்க. நம்ம எல்லாரும் கூட பரிமாறினதான் நம்மளுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும். ஆயா சரி வாங்க போலாம். இந்திரி அண்ணே நீங்க வந்தாலும் டிப்ஸ் கிடைக்கும், வாங்க. டிப்ஸ் எல்லாம் எனக்கு எதுக்குப்பா? இத்தனை பேருக்கு பசியார சோறு போடுறவங்களுக்கு நம்ம கையால பரிமாறுறது ஒரு வகையில புண்ணியம் தான். அட பரவாயில்ல, வாங்கினேன், சும்மாவது வாங்கினேன். சரிப்பா வரேன். வாங்க ப்ரோ. நாங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறத கொஞ்சம் நல்ல போட்டோ எடுங்க. ஓகே சார், எடுத்துடலாம். சூப்பரா எடுக்கணும். ஓகே சார். நல்லா சாப்பிடுங்க. என்னப்பா நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? வந்தவங்க எல்லாரையும் நல்லா கவனிங்க. சரி சார் பண்ணிடுறேன். சீக்கிரம் போங்க. நாங்க பார்த்து சரிங்க போங்க. அங்க கூப்பிடுறாங்க பாருங்க. போதுமா? ராஜேந்திரா, ஆமா இங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னப்பா ஆச்சு? இல்லப்பா இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. வா என் கூட வா. ராஜேந்திரா, நீ ஏன் உன் சொந்த பொண்ணுக்கு நடக்கிற கல்யாணம் மாதிரி இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க?
இங்க பாரு, உனக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும். தேவையில்லாம டைனிங் ஹால் பக்கமெல்லாம் போகவே கூடாது. இதுல என்னப்பா உன் வேலை என் வேலைன்னு பிரிச்சுக்கிட்டு? பொண்ணு மாப்பிள்ள சாப்பிட வராங்கன்னு சொன்னாங்க. சும்மா தானே உட்கார்ந்து இருக்கோம், போய் கூட மாட ஒத்தாசை பண்ணலாமேன்னு போனேன். இதுல என்ன தப்பு? இங்க பாரு ராஜேந்திரா, இது நம்ம ஊர்ல நடக்கிற கல்யாணம் மாதிரி இல்ல. சாம்பார் வாளியை தூக்கிக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமா போய் பரிமாறுறதுக்கு. இந்த கல்யாணத்துல கேட்டரிங் மட்டும் ஏகப்பட்ட பேரு வேலை செய்யறாங்க. எல்லாத்துக்கும் தனித்தனி ஆளுங்க இருக்காங்க. உனக்கு வெங்காயம் உரிக்கிறதும் காய்கறி நறுக்கிறதும் தான் வேலை. அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா ஓரமா போனமா துண்டை விரிச்சமான்னு படுத்துறணும். என்ன பாத்தியா, நான் சமையல் கட்டை விட்டு அங்கிட்டு இங்கிட்டு போறேனான்னு? அது மாதிரி நீயும் இருக்கணும். எல்லாமே அதுவும் செம்மையா இருந்துச்சுல. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விருந்து நான் சாப்பிட்டதே இல்லம்மா. சாப்பாடு செம. என்ன சார்? ஆமா, நானும் சாப்பிட்டதே இல்லை. என்ன எதுவுமே சாப்பிடாம ஃபுல்லா சாப்பிட்டேன்னு சொல்றீங்க? சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை தான் சொல்ல போறோம், அதனால இப்பவே சொல்லிட்டோம். இல்லம்மா, இதெல்லாம் பார்த்த உடனே அப்படியே எனக்கு இருந்த பசிலாம் அடங்கி போயிடுச்சு. அம்மா ப்ளீஸ்மா, இதுக்கு மேல என்னால ஒரு வாய் கூட சாப்பிட முடியாதுமா. போலாம் சார். எல்லாரும் நான் சாப்பிடலங்கிறக்கா நீங்க யாரும் சாப்பிடாம இருந்துடாதீங்க. நல்ல பொறுமையா இருந்து சாப்பிட்டு வாங்க. ஓகே? சரி மித்ரா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நீ சாப்பிட்டு வா, அப்புறமா பேசலாம். கூச்சப்படாம நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. சரி நான் வரேன். நாங்க இப்போ வந்துடுறோம். போலாம். வினய், வாசுகி பரவாயில்ல, அவன் இவ்வளவு தூரம் நம்மள தொல்லை பண்ணாம இருக்கிறதே பெரிய விஷயம். அவனை கம்பல் பண்ணாத, விட்டு விடு. சாப்பிடுவோம் சாப்பிடுவோம். என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, வினய் போனதுக்கு அப்புறம் அவனோடது எல்லாமே உனக்கு தான் வேணும்னு சொல்லுவீல. இப்ப கூட இலையில நிறைய மிச்சம் வச்சுட்டு போயிருக்கான், போய் எடுத்துக்கோ. நான் ஒன்னும் வினய் வச்ச மிச்ச சொத்தை கேட்கல, அவன் சொத்தை தான் கேக்குறேன். ரெண்டு ஒண்ணுதான். ஹலோ, ஏங்க சென்னையில போய் இறங்கின உடனே ஒரு போன் பண்ண கூடாதா? நான் இங்க என்னாச்சோ ஏதாச்சோன்னு பக்கு பக்குன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஆசையா? வந்து இறங்குனதுமே வேலை. என்ன பண்ண சொல்ற? இப்பதான் ஃப்ரீயான, இன்னும் சாப்பிட கூட இல்ல. இன்னும் சாப்பிடாம அப்படி என்ன வேலை? அவ்வளவு பெரிய கல்யாணமா அது? ஆமா, நீ வந்து பாத்துருக்கணுமே, அசந்து போயிருப்ப. எவ்வளவு பெரிய மண்டபம், எவ்வளவு மாலை அலங்காரம், என்ன மாதிரியான விருந்து. அப்பப்பா, சமையல் வேலைக்கு மட்டும் ஏகப்பட்ட பேர். நான் பாத்துக்கோயேன். கேட்கவே மலப்பாதான் இருக்கு. நீங்க போகாமலே இருந்திருக்கலாம். இவ்வளவு பெரிய கல்யாணம்னா வேலையும் நிறைய தானே இருக்கும். அடிப்போடி, என்ன கல்யாண வீட்டுக்கு வேலைக்கு வந்த மாதிரியா இருக்கு? ஏதோ சித்திரை மாசம் திருவிழாக்கு வந்த மாதிரி இருக்கு. என் வாழ்க்கையில இப்படி ஒரு கல்யாணத்தை பார்த்ததே இல்ல உமா. சரி சரி, ரொம்ப பெரும் அடிச்சுக்காம போய் சாப்பிடுங்க, டைம் ஆச்சு. உமா, நான் எதுக்கு இப்போ உனக்கு போன் பண்ண தெரியுமா? இந்த கல்யாணம் இவ்வளவு சிறப்பா நடக்கிறத பாக்குறப்போ நம்ம பொண்ணு மித்ராக்கும் இதே மாதிரி கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சுமா. ஆமா ஆமா, பகல் கனவு காணாம பேசாம போய் நடக்க வேண்டியத பாருங்க. என்ன நம்ம மித்ராக்கு என்னடி குறைச்சது? அவர் ராணி. நீ வேணா பாரு, அவளுக்குன்னு ஒரு ராஜகுமாரன் வருவான். இதே மாதிரிதான் அவங்களுக்கும் கல்யாணம் நடக்கும். ஆமா ஆமா, பட்டு துணிக்கு கனவு காண்றேன்னு கட்டி இருக்கிற துணிய களவு கொடுத்துட போறீங்க. நாம என்ன வேணா ஆசைப்படலாம், அவ தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும். அதைத்தான் நானும் சொல்றேன்.
மித்ரா நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்குனே வந்து பிறந்தவ. அவ கல்யாணம் சாதாரணமாவ நடக்கும். நீ வேணா பாரு, இந்த கல்யாணம் மாதிரியே மித்ராக்கு சிறப்பா கல்யாணம் நடக்கும்.